நில்லுமா. எங்க போயிட்டு வர? கேக்குறல்ல, பதில் சொல்லு. நடு ராத்திரியில பெத்த அப்பனுக்கு கூட தெரியாம ஒரு வயசு பொண்ணு அந்த குப்பமேட்டு நாயை தேடிக்கிட்டு குப்பமேட்டுக்கே போயிட்டு வரியா? தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துனே, அதுக்கு காட்டுற நன்றியா இது? உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தால இது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன். அதை நீ காப்பாத்திக்க. இனிமேலும் அவனை தேடிக்கிட்டு நீ நடந்த, அவனை பொணமா தூக்கிக்கிட்டு 4 பேர் சுடுகாட்டுக்கு நடப்பாங்க. இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நீ எடுத்து வைக்கணும்னா அது உனக்கும் முறமாமனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காகத்தான் இருக்கும். போ. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி. சௌக்கியமா? என்னடா இவன் மரியாதையே இல்லாம ஆள் அனுப்பி கூப்பிட்டு இருக்கிறானேன்னு என் மேல கோவமா? ஐயா நீங்க நானா தாண்டா இருக்கிறேன். ஆனா நீதான் நீயா இல்ல. ஆசை அளவோட இருக்கணும். அதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும். கூலி வாங்குறவன் கூலி குடுக்கிறவங்கிட்ட சம்பந்தம் வச்சுக்க நினைக்கலாமா? நாங்க ஏழைங்கதான். ஆனா காசுக்காக தன்மானத்தை வைக்கிற ஜாதி இல்லைங்க. 2 மனசு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல என் புள்ள செஞ்சது மட்டும்தான் தப்புங்களா? ஐயா நாங்க நாதியத்தவங்க தான். என் மகனை வெட்டி போட்டு அவங்க கோபம் தழியல. ஐயா இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தங்கவேலு, நடந்தது நடந்துருச்சு, விட்டுரு. உன் மகனுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு, எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. கவலையே படாதீங்க. என் மகன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சுட்டேன். நாளைக்கே தாம்பூலம் மாத்திக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் பையன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் அப்படியே நான் ஏத்துக்கிறேன். இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி பிரமாதம் நடத்திடுவோம். வேண்டாம் ஐயா, என் வசதிக்கு தகுந்த மாதிரி என் மகன் கல்யாணத்தை நானே நடத்திக்கிறேன். வரையா? என் குழந்தைக்கு என்ன ஆச்சுப்பா? சொல்லுப்பா. ஆத்துல விழுந்துருச்சுங்க. நல்ல வேளை தம்பி வந்து காப்பாத்துச்சு, இல்லைன்னா ஆத்தோடல போயிருக்கோம். இந்த பாருங்க, உங்க பொண்ணை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சாகிறதுக்கு ஒரு தரம் முயற்சி பண்ண பொண்ணு மறுபடியும் முயற்சி பண்ணத்தான் செய்யும். உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. வீட்டுல ஏதாவது பூச்சி மருந்து இருந்தா அதை எடுத்து மறைச்சு வச்சிருங்க. உங்க முன்னால அதை ஒண்ணு மட்டும் தான் நான் சொல்லுவேன். வாங்க மாப்பிள, என்ன இவ்வளவு லேட்டு பண்ணிட்டீங்க? நீ சும்மாரியா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கான். என்னப்பா அதெல்லாம்? உன் கல்யாண விஷயமா உன் தாய் மாமன் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. உள்ள புது சட்டை வெட்டி எல்லாம் வச்சிருக்கேன், போய் போட்டுக்கிட்டு வா போ. அது சொல்றல்ல, போடா. என்னம்மா அதெல்லாம்? அதான்ப்பா எனக்கும் தெரியல. உங்க அப்பா வெள்ளனவே உன் மாமா விட்டு கால அனுப்பிச்சு பொண்ணை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. அவசரமா இந்த கல்யாணத்தை உடனே முடிச்சு ஆகணுமா? என்னம்மா அது? யார கரெக்ட் பண்ணாரு? அதான்ப்பா எனக்கு புரியல. இது பாருப்பா, இனிமேல என்னால எதையும் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. நீ மோதிக்கிட்டு இருக்கிறது பெரிய பணக்காரங்க கிட்ட. அன்னைக்கு அவரை எதிர்த்து பேசுனதுக்கு போலீஸ்ல சொல்லி உன்னை தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அதை தயவு செய்து கொஞ்சம் இப்ப நினைச்சுப்பாரு. உன்னை கொல்றதுக்காக ஆளை வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு பார்த்தாங்களே, அதை இப்ப நினைச்சா கூட என் நெஞ்சமெல்லாம் பதறுதையா. இத பாரு, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் எங்களை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. பெற்றவங்க வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறதா இருந்தா வந்து உன் சம்மதத்தை சொல்லு.
அப்புறம் உன்னோட இஷ்டம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க, நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேடி வந்திருக்கீங்க. அதுல என்ன தப்பு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவு விட்டுற கூடாதுல்ல? நானும் அதுதான் சொல்றேன். இந்த கல்யாணத்தினால நம்ம உறவு ஆறாவே விட்டு போக கூடாது பாருங்க. ஏய் மச்சான், கொஞ்சம் இருங்க. மாப்பிள்ளை என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். ஐயா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இந்த கல்யாணத்தினால யாரு சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புறேன். அந்த பொண்ணு என் மனசார விரும்பிக்கிட்டு இருக்கா. இங்க நிச்சயத்தை அடக்குன்னு தெரிஞ்சாலே அவ தற்கொலை பண்ணிக்கிடுவா. அவ உயிரை விட்டுட்டா நானும் உயிரை விட்டுருவேன். அப்படியே மீறி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணோட சந்தோஷம் வாழ முடியுமா? நீங்களே உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. ஐயா, கல்யாணங்கிறது ஆயிரங்கிறது பயிர். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க. எங்க வீட்டு பொண்ணு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து கல்யாணத்தை முடிப்பீங்க, நாளைக்கு வாழா வட்டியா திருப்பி அனுப்பிச்சு வச்சிருவீங்க. நல்ல வேளையா தம்பி உண்மையை சொல்லிடுச்சு. நாங்க வர்றோம். மச்சான், தம்பி விரும்புற பொண்ணைய கல்யாணம் பண்ணுவீங்க. வாங்க. என்னடா வாசிக்கிற? இந்த நேரம் வாசினா காது கொத்து வருமா? நம்ம ஊருக்கு இது போதும்னே. எல்லாம் இதுதான் வசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அருமணிப்பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். வாசிடா, நாய் 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 வாசி. அழாம நடந்த சொல்லியா? நானே நல்லா கேளுங்கய்யா. வாய கட்டி வயசா கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன். எங்கிருந்தா வந்தாருங்க, அள்ளிட்டு போயிட்டாருங்க. ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது. வெளியில வாங்க ரசீதா காட்டு. கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தட்டுற மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது. அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. அப்படியே நீங்க தான் அந்த ஆளுங்களா? நாய் கரெக்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய், நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்கிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கயா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதா போடாதுன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க. உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு
போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சா? என்னடி ஆத்தா இப்படி பண்ணிட்ட? இது உனக்கே நல்லா இருக்கா? நல்ல வேளை அந்த புள்ள வந்து காப்பாத்துச்சு. இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த புள்ள உன் மேல உசிரையே வச்சிருக்காண்டி. நீ எங்க மருந்து மாத்திரையை தின்னு உயிரை மாய்ச்சிக்க போறியோன்னு நினைச்சு அதையெல்லாம் மறைச்சு வைக்க சொன்னாண்டி உங்க அப்பங்கிட்ட. அப்படி சொல்லிட்டாரா? என் பாட்டி அவருக்கு தெரியாதா நம்ம வீட்டுல உத்தரம் இருக்கு, கயிறு இருக்குன்னு? பெருசா வந்து காப்பாத்திட்டாரு. இவன் யாரு என்ன காப்பாத்த சொன்னது? அப்படியே விட்டு இருந்தா நான் செத்து தொலைஞ்சிருப்பேன்ல. என்ன பேச்சு பேசுற? வாய மூடுடி. தம்பி, சங்கராசு தம்பி. என்ன பாட்டி? காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஐயா? ஏன் பாட்டி? தண்ணியில விழுந்தவள தெய்வமா வந்து காப்பாத்துன. அவ என்னடானா உசுர விட துடிக்கிறாய்யா. நான் என்ன சொன்னாலும் கேட்கலையா. நம்மளை எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிருவா போல் இருக்கையா. நீ இல்லைன்னா உயிர் வாழ மாட்டா. அவ அப்பனும் ஒத்துக்க மாட்டான். அவளை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிருயா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் இந்த கிழவிக்கு நிம்மதி. பாட்டி நீங்க தைரியமா போங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரி ராசா, நான் வாரேன். வர்றது மாப்பிள்ள மாதிரி இல்ல, மாப்பிள்ளையே தான். இங்க போறாரு, வண்டி நிறுத்துறான். என்னடி வாசல்ல வரவேற்பு? ஏதாவது விசேஷமா? எங்களுக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போங்க. யோ, யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதாங்க பேசுறோம். நம்மள எங்களை நட்டாத்துல விட்ட ஆளுன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம். என்னடி என்னாச்சு உங்க ஆத்தாளுக்கு? அவங்க சொல்றது நியாயம் தானே? நீங்க தான் வீடு வாங்கி தர, நிலம் எழுதி தரேன்னு சொல்லி ஆசை காட்டினீங்க. இப்போ பெரிய பண்ணையார் பொண்ண கல்யாணம் பண்ண போறீங்க. இனிமே வரவா போறீங்க? ஏய், உன்ன மாதிரி ஊருக்கு ஒவ்வொருத்தி இருக்காளுங்க. அவளுங்களுக்கு எல்லாம் என் கல்யாணத்தை பத்தி தெரியும். அவளுங்க கேள்வியா கேட்டு இருக்காளுங்க. ஏன்னா என்னை பத்தி தெரியும். நான் சொல்றதை தான் செய்வேன்னு. ஏய், நான் என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என் மாமன் பெரிய சொத்துக்காரண்டி. அது மேல ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் 10ஓட 11 தான். பார், நான் தொட்ட எவ்வளையும் நடுத்தருளை விட்டதே இல்ல. நான் சொன்னதை செய்வேன். சும்மா வாடி பேசாம வாடி உள்ளனா. உன் கோபத்தோட அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன் போய் சொல்றீங்க? உங்க மாமா பொண்ணு உங்களுக்கு நிச்சயம் பண்ணல? புரியாம பேசாத. அப்படி நடந்திருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? நீ இவ்வளவு பெரிய கோழையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. காதலுக்காக கடைசி வரைக்கும் போறவன்னு நீ தானே சொன்ன. மறந்துட்டியா? நீ போயிட்டா அப்புறம் எனக்கு என்னமா இருக்கு? எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சிவகாமி, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு தெரியும். அப்படி பண்ணிட்டா நம்ம 2 பேர் குடும்பத்துக்குமே அவமானம். அது மட்டும் இல்ல, காலாகாலமா கௌரவமா வாழ்ந்த உங்க அப்பா ஊருக்குள்ள தலைமை நடக்க முடியுமா? இவங்களால நம்ம 2 பேர் உடம்பத்தான் பிரிக்க முடியும், உள்ளங்களை பிரிக்கவே முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம 2 பேர் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அது வரைக்கும் நீ தைரியமா இரு. என் மேல உண்மையிலே உனக்கு அளவுறத நம்பிக்கை இருந்தா இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு வர மாட்டேன்னு சத்தியம் என்ன? அண்ணுமா, என் ஜீவன் தானே அது உங்கள் கையில் உள்ளது. நம் தேவன் கையில் நல்வாழ்வும் தாழ்வும் உள்ளது. மலை போல செல்வம் மனம் போல ஆகுமா? மானங்கள் காக்க செல்வத்தால் ஆகுமா? டாக்டர் ஐயாவுக்கு எப்படிங்க இருக்கு? என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். ஜுரம் இறங்குற மாதிரி தெரியல.
இனிமேல் கடவுள் விட்ட வழிதான். அந்த குழந்தைய பார்த்தா பாவமா இருக்குடி. அது பிறந்தப்பவே அம்மாவும் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் எல்லாமே. அவரை படுத்து படுக்க ஆயிட்டாரு. பாவண்டி அந்த குழந்தை. ஐயா ஐயா, நம்ம குழந்தை மாரியாத்தா கோயில மண்சோறு சாப்பிட்டு அழகு குத்திக்க போதுங்கய்யா. தாயி, எங்க அம்மாவை எடுத்துக்கிட்ட, இப்ப எங்க அப்பாவையும் எடுத்துக்காதம்மா. அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோ. சிவகாமி, வேணாமா, வேணாம் தாயி. சிவகாமி, வேணாம்பா, வேணாம் தாயி. ஐயோ அழகுப்பா, ஐயோ வேணாமா, வேணாம் தாயி, வேணாம், வேணாமா, வேணாம், வேணாம். ஐயோ